ஸோ இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய தாவேகாவுக்கு பாஜக நினைச்சா கண்டிப்பா இந்த விஷயத்துல எப்படியாவது நெருக்கடி கொடுக்கலாமே. என்ன நெருக்கடி கொடுக்க முடியும்? இல்லை எப்படி கொடுக்க முடியும் சொல்லுங்களேன். நீங்க எல்லாம் வாங்காதீங்க, விற்காதீங்க, குதிரெல்லாம் வானா அப்படின்னு சொல்லுவாங்களா? அப்ப எதுவுமே ஆதாரம் இல்லாதப்போ சார் இது மாதிரி இவர் வந்து காசை வாங்கிட்டு போயிட்டார் சார் ராம்ஸ் அப்படின்னா, அப்புறம் அவங்களுக்கு கூப்பிட்டு கேட்டா காசா 10 பைசா நான் கண்ணில் பார்க்கல சார், நான் அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது சார், நான் எவ்வளவு நேர்மையானது தெரியுமா சார், இந்தியன் தாத்தாக்கு நான் தான் சார் நேரடி பேரன்னு சொன்னீங்கன்னா கேஸ் நிற்குமா? மறுபடியும் நீங்க வந்து நான் இப்படி சொன்னா உடனே அப்படியான்னு கேட்க, நீங்க உதாரணம் சொல்லும் போது ஆதாரங்கள் இல்ல. மனிதல் புனிதர் ஆராசா நீங்க கேஸ போட்டீங்கன்னு சொன்னா மறுபடியும் தாவேகாக்கு ஒரு ஹைப் கொடுக்கிற மாதிரி அர்த்தம், புரியுதுங்களா? ஏன்னா அதனால என்னமோ நடந்துட்டு போகுது, இல்ல நம்ம ஆதரவா இருப்போம். அதே மாதிரி திமுக ஆட்சியில கூட பாடினாங்க அப்படின்னு உங்க தரப்புல சொல்லியிருந்தாங்க. சரி விடுங்க, இப்ப அதை பாடுறதுன்னா உங்களுக்கு என்ன ஆயிப்போச்சு? இப்போ அந்த அண்ணன் சு வெங்கடேசன் சொல்லுவார் இந்த மாதிரிலாம் திணிக்கிறீங்க அப்படின்னு. சரி ரைட்டு, அப்ப வந்து கூட்டணி விட்டு வெளில போங்க. மும்மொழி கொள்கைக்கு நாங்கள் எதிர்ப்பு அப்படின்னா அதோ நம்ம இன்னைக்கு பாடநூல் நிறுவன தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கின்றாரு அண்ணன் லயோனாமணி அவர்கள் ரொம்ப அழகா சொன்னார். என்ன உதாரணம் தெரியுமா? இங்கிலீஷ் பீசும் வேணாண்டி, இந்தி திணிப்பு வேணாண்டி, கரகாட்டம் ஆடிக்கிட்டு தமிழில் பாடேண்டி அப்படின்னு. மக்களுக்கு தெரியாத யார் யாரெல்லாம் ஊழல் பெருவழி அப்படின்னு. சட்டம் நடவடிக்கை எடுக்கிறது இருக்கட்டும், மக்களை நான் கேட்கிறேன், எல்லாம் வந்து ஐயோ இந்த ஆட்சி வந்தா ஊழல்வாதிகளுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கேட்குறீங்களே, அந்த ஊழல்வாதிகள் மறுபடியும் எலெக்ஷன்ல இருக்கும்போது ஏன் ஓட்டு போறீங்க? எங்க பாஜக கொடுக்கலங்க சின்னம், தேர்தல் ஆணையங்க. பாஜக வேற, தேர்தல் ஆணையம் வேற. இது என்ன கேள்வி இது? ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் டெய்லி பஞ்சார் இருக்கிறார், பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் ராம்ஸ். தாவேகான்ற கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்னால் இருந்தே சின்னம் பெறுவது, கட்சியை ஆரம்பிப்பது அப்படின்ற பல விஷயங்கள்ல, திரைப்படங்கள் வருவதுன்ற பல விஷயங்கள்ல மறைமுகமாக பாஜக ஆதரவாக இருந்திருக்கிறது அப்படின்ற பார்வையை ஏன் வைக்கக்கூடாது? இல்லையே, ஜனநாயகன் படத்துக்கு வந்து பாஜக தான் வந்து தடை விதிக்கின்றது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. நீங்க இந்த மாதிரி கேக்குறீங்க. விசில் சின்னம் வந்து எப்ப எடுத்தாரு, எப்ப கேட்டாரு, அதுக்கு முன்னாள் வந்த திரைப்படத்துல கூட இதுதான் என்னுடைய பிகில் திரைப்படத்துல இதுதான் என்னுடைய சின்னமாக இருக்க போகுதுன்ற காட்சிகளை அவர் வைத்தாரு. சோ அப்ப இருந்தே பாஜக ஆதரவு நிலைப்பாட்டில் தான் இருக்குன்ற ஒரு அவர் படத்துல அவர் சீன் வச்சாருன்னா என்ன, பாஜக தான் போயிட்டு இந்த குறியீடு வைங்கன்னு சொன்னாங்களா? கேட்ட உடனே கொடுக்குது இல்ல பாஜக. ஏங்க பாஜக கொடுக்கலங்க சின்னம், தேர்தல் ஆணையங்க. பாஜக வேற, தேர்தல் ஆணையம் வேற. இது என்ன கேள்வி இது? இப்ப யாரா இருந்தாலும் நீங்க கூட போயிட்டு அன்னைக்கு வந்து இது மாதிரி 234 தொகுதியில நிக்கிறோம், எங்களுக்கு பொது சின்னம் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா அது ஃப்ரீயா இருந்ததுன்னு சொன்னா அது ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்டு அப்படின்னு அது கொடுக்கதான் போறாங்க. இதுல என்ன இருக்கு? இப்போ சீமானுக்கு கிடைக்கல, அதான் தெரியும். அதனாலதான் நான் சீமான் ஆரம்பிச்சேன். நீங்க எங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். அப்ப சீமான் அவர்கள் வந்து அவர் மேல தப்பு, அதை வந்து மறுபடியும் அந்த இது பண்றதுக்கு அவர் ப்ரொசீஜரை விட்டுட்டாரு. அதனால தான் வந்து அவருக்கு அது போயிடுச்சு. இது எல்லாரும் சொல்லிட்டாங்க, ஆனாலும் திருப்பி என் சின்னத்தை பறிச்சுக்கினாங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருந்தார். அப்படி கிடையாது. அந்த இத்தனாம் தேதிக்குள்ள அவர் வந்து அப்ளை பண்ணியிருக்கணும், அவர் பண்ணாம விட்டுட்டாரு. அதனால அவங்கள ஒன்றும் சொல்ல முடியாது. இது அப்படி பார்க்க போனா நீங்க வந்து முதல்ல தேமுதிக எடுத்துக்காங்க. அவங்க முதல்ல அந்த முரசு சின்னமா, அப்புறம் அதுக்கு முன்னாடி ஏதோ தீபம் சின்னம் அப்படிலாம் இருந்தாங்க, அவங்களுக்கு எல்லாம் கொடுத்தாங்களா? அப்பவும் பாஜக தான் பண்ணிச்சா? அப்ப பாஜக இல்ல. அதனால எல்லாம் பாஜக எல்லாம் சொல்ல முடியாது. அதிமுக இருந்து 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா பண்ணிட்டு தாவேகால போய் சேர்றாங்க. இது குதிரை பேரம், கட்சி தாவல் வராம குதிரை பேரம்ன்ற மாதிரி வருது. இன்னும் அடுத்து 10 பேர் ரெடியா இருக்காங்க அப்படின்ற விஷயத்துல அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் உள்துறை அமைச்சரை போய் சந்திச்சு இதுக்கு ஏதாவது ஸ்டாப் பண்ற மாதிரி பேசினாருன்ற செய்திகள்லாம் வந்தது. அதிமுக பாஜகவோட கூட்டணியில இருக்குது, தாவேகா ஆட்சியில இருக்குது. சோ இப்போ ஆட்சியில இருக்கக்கூடிய தாவேகாவுக்கு பாஜக நினைச்சா கண்டிப்பா இந்த விஷயத்துல எப்படியாவது நெருக்கடி கொடுக்கலாமே. என்ன நெருக்கடி கொடுக்க முடியும்? இல்ல எப்படி கொடுக்க முடியும் சொல்லுங்களேன். நீங்க எல்லாம் வாங்காதீங்க, விற்காதீங்க, குதிரெல்லாம் வானா அப்படின்னு சொல்லுவாங்களா? எந்த ஆதாரமுமே 6 பேர் போய் சேர்ந்ததுல கிடைக்கல. ஆதாரம் இருந்ததுன்னா நீங்களே கோர்ட்டுக்கு போலாம்ல. அதோ பாருங்க, இப்போ இந்த பக்கம் வந்து 35 கோடி பேசினாங்க, நாங்க வந்து இவ்வளவு பறிமுதல் பண்ணோம். இடைத்தேர்தல் ஏன் தள்ளி போகுது? நான் சொல்றேன் வந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊத்தங்கரை எம்எல்ஏ அவர் வந்து என்ன அப்ரோச் பண்ணாங்க, பேசினாங்க அப்படின்லாம் சொன்னாரு. அது மட்டும் இல்ல, இதனை வந்து வெளில சொன்னியானா இல்ல ஏதோ மிரட்டினாங்க அப்படின்லாம் வேற சொன்னாரு. நடவடிக்கை எடுத்தாங்க. அப்ப அதே மாதிரி இந்த பக்கம் வந்து குதிரை பேரம் இருக்குது, பேசினாங்க, காசு கொடுத்தாங்க, இல்ல வேற கொடுத்தாங்க, பதவி கொடுக்கறதா சொன்னாங்க அப்படின்னு உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருந்ததுன்னா நீங்க போய் எங்க கோர்ட்ல போலாம். இப்ப சிக்கலே என்னன்னா, அங்க ஊத்தங்கரை எம்எல்ஏவை பொறுத்த வரைக்கும்
அவரோட ஸ்டேட்மெண்ட் என்னை கூப்பிட்டாங்க, நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். அவர் ஓட்டு போட சொன்னாங்க, வாட்டவர் நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன், பணத்துக்கு மசிய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு, கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இந்த இடத்துல போறவங்க போயிட்டாங்க. ஒண்ணு வேணா ராம்சு, உங்களையே வந்து ரைட் வா, நீ அங்கேயிருந்து இங்க வந்துரு, நான் உனக்கு 10 கோடி ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க. நீ 10 கோடி வாங்கி நீங்க வந்துடுறீங்க. அப்போ நான் காசு கொடுத்தனா இல்லையான்னு நீங்க தான் சொல்லணும். அப்படி சொன்னீங்கன்னா, ஏய் என் பணத்தை திருப்பி கொடு அப்படின்னு நான் கேட்பனா மாட்டேன். எம்ஆர் விஜயபாஸ்கர் சொன்னாரு கூப்பிட்டாங்கன்ட்டு. இல்ல வர நான் அப்புறம் சொல்றேன், அதுக்கப்புறம் வரேன் நான் ஒவ்வொன்னா. சோ அப்ப போனவங்க தான் இதை வந்து ப்ரூவ் பண்ண முடியும், அதுல என்ன இன்வால்வ் ஆயிருக்குது அப்படின்னு. சரி, இப்போ முதல்ல வைகோ எடுத்துக்காங்க. அது முதலமைச்சரே சொன்னாரு, அவங்க வந்து ராஜினாமா செஞ்சுட்டு அந்த இடத்துல இருந்தா நானே வந்து பிரச்சாரம் செய்கிறேன் அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் எல்லாரும் இதை இஷ்யூ ஆக்கினவொடனே அவர் அப்படி சொல்லல அப்படின்னு டகால்டி இப்படி திருப்பி போட்டாரு பிளேட்டை. அதே மாதிரி விஜயபாஸ்கர் அவர்கள் சொன்னார், இந்த மாதிரி என்ன அப்ரோச் பண்ணாங்க, பிடிச்சிருந்தது அப்படின்னாரு. அதுக்கப்புறம் வந்து இல்ல என்ன வந்து யாரும் கேட்கல அப்படின்ட்டாரு. இப்ப நாளைக்கு நீங்க கோர்ட்டுக்கே போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சார் இவங்க ராஜினாமா பண்ணதுல குதிரை பேரம் நடந்திருக்கின்றது, ஏதோ ஸ்வீட் பாக்ஸ் கை மாறி இருக்குது அப்படின்னு சொன்னா, ஒண்ணு நான் அவங்களாண்ட வந்து அப்படியே மூட்டை மூட்டையா பணத்தை கொடுக்கும்போது அதை நீங்க லைவா வீடியோ எடுத்து வச்சிருந்துருக்கணும் எங்கேயாவது. இல்ல நான் உங்களுக்கு வந்து நெஃப்ட்ல அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தேன்னா அந்த டீட்டெயில் எடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு யாரும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப எதுவுமே ஆதாரம் இல்லாதப்போ, சார் இது மாதிரி இவர் வந்து காசை வாங்கிட்டு போயிட்டார் சார் ராம்ஸ் அப்படின்னா, அப்புறம் அவங்களை கூப்பிட்டு கேட்டா காசா 10 பைசா நான் கண்ணில் பார்க்கல சார், நான் அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது சார், நான் எவ்வளவு நேர்மையானது தெரியுமா சார், இந்தியன் தாத்தாக்கு நான் தான் சார் நேரடி பேரன்னு சொன்னீங்கன்னா கேஸ் நிக்குமா? ஒரு ஆளுகின்ற கட்சி பொறுப்புல இருக்காங்க, அதிகாரத்துல இருக்காங்க, அந்த கட்சியில வேற கட்சியில இருந்து ஒருத்தவங்க போறாங்க அப்படின்னா மக்கள் பணி செய்யறதுக்காகவும் மக்களுக்கு சேவை செய்யறதுக்காகவும் ஒரு ஆத்மார்த்தமா அவங்க போறாங்க. அவங்க எந்த கையூட்டும் வாங்கல, அவங்க எதையும் எதிர்பார்க்கல, குதிரை பேரமோ ஒட்டக பேரமோ இல்ல வேற எந்த பேரமோ நடக்கல, தூய ஆட்சியை நம்பி இவங்க போறாங்க. பொதுமக்கள் பார்வையில இருந்து இந்த கேள்வி வைக்கலாமா சார்? நான் அப்படி சொன்னேன்னா, எதுக்கு போனாங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும், ஆனா அதை வெளியில சொல்ல முடியாது. சட்டத்துக்கு தேவை பிளாக் அண்ட் ஒயிட் ஆதாரங்கள். சும்மா நம்ம பேசலாம், அண்ட் மக்களுக்கே தெரியும். நேத்து வரைக்கும் இந்த கட்சியில இருந்து விட்டு திடீர்னு இன்னொரு கட்சிக்கு ஆட்சிக்கு வந்த உடனே போறாங்க அப்படின்னா பதவி சுகத்துக்காகத்தான். நீங்க பணம் அப்படின்றத விட்டுருங்க, பதவி இல்லாம நம்மளால இருக்க முடியாது அப்படின்றதுதான் அரசியல்வாதிகளுடைய முதல் குறியாகிவிட்டது. அந்த பதவிக்காக தான் அவங்க இந்த மாதிரி மாறுறாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும், மக்களுக்கே தெரியும் போது. அதுதான் நான் சொல்றேன், ஏதாவது ஒரு லூப் பாயிண்ட் கூட எடுத்து கூட தாவேக்காக எந்த நெருக்கடியும் கொடுக்காம அப்படியே சப்போர்ட்டிவா 15 சட்டமன்ற உறுப்பினர்கள் வர்ற வரைக்கும் கவுண்ட் வெயிட் பண்ணு பாயிண்ட் வரட்டும் நீதிமன்றத்துல இருந்து உத்தரவு வருது. அப்ப பாஜக ஆதரவா இல்லன்றதை நம்ம எப்படி நம்புறது? சரி, நான் இப்ப ஒண்ணு கேட்டேன். நரசிம்மராவ் ஆட்சி காலத்துல வந்து இந்த மாதிரி அந்த ஓட்டு போடுவதற்காக பணம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு நடந்தது. இது மாதிரி இதெல்லாம் வந்ததுனாங்க. கடைசியில் அந்த கேஸ் என்ன ஆச்சு தெரியுமா சார்? கேஸ் அந்த நிகழ்வு என்னாச்சு, நீ செய்வியா, இது எல்லாம் வந்து பதிலா சார்? இப்ப நடந்திருக்கிற நிகழ்வுகள்ல 108 அதுலயும் 1 போச்சு, 107 தான் இருக்கு. இது வந்து ஃபுல் மெஜாரிட்டியில இல்ல, 15 சீட்டு வேணும்ன்ற முதலமைச்சர் விரும்புறான்றப்போ இன்னும் 10 பேர் தயாரா இருக்கிறாங்க அதிமுக இருந்து போறதுக்கு அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் வரும்போது, ஆனா எதுவுமே செய்யல, இது எதுவுமே தப்பே நடக்கல, எவிடன்ஸ் இல்ல, இது ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லி பாஜக நினைக்குது அப்படிங்கிறத எப்படி சார் எடுக்க முடியும்? சும்மாவது கூப்பிட்டு எதனா ஒண்ணு வழக்க போட்டு தோண்டி எடுப்பாங்கல்ல சார். இப்ப ஏவாவேலு கிட்ட இருந்து எப்படி விஷயங்களை வாங்கினாங்க, செந்தில் பாலாஜி கிட்ட இருந்து எப்படி விஷயங்களை வாங்குறாங்க, வாங்கினாங்க நீங்க தான் சொல்றீங்க. எங்க வாங்கினாங்க? ரெய்டு நடந்தது அவருக்கு எதிராக, இவருக்கு எதிராக வந்து ஏதோ எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களே தவிர விஷயத்தை வாங்கினாங்க நீங்க எப்படி சொல்ல முடியும்? இது வரைக்கும் ஒண்ணும் நடக்கல. அந்த லுக்அவுட் நோட்டீஸே வந்து கேன்சல் பண்ணாங்க. சட்டமன்ற உறுப்பினர்களை 35 கோடி கொடுத்தாங்கன்றதுல நிறைய எவிடன்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. கோர்ட்ல இருக்கறனால அவங்க கோர்ட்ல தான் சப்மிட் பண்ணுவாங்க, பொது வெளியில இல்ல. அதுதாங்க நான் சொல்றேன். இந்த விஷயத்துல நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் ராம்ஸ். இதை பத்தி நீங்க கேட்கும்போது நான் என்ன சொன்னேன்? பத்திரிகைகள்ல வர செய்திகளை என்னால முழுசா ஏத்துக்க முடியல, எங்கேயோ ஒரு டிஸ்கனெக்ட் இருக்குது அப்படின்னு நான் சொன்னா இல்லையா? இன்னைக்கு நிறைய பேர் பாயிண்ட் அவுட் பண்றாங்க, என்னங்க பத்திரிகையில வந்து கபால் குபில்னு ஏதோ நியூஸ் வந்தது, கடைசியில பார்த்தா போலீஸோடைய இதுல வந்து அந்த மாதிரி பல விஷயங்கள் அதுல இல்லவே இல்லை. அருண் ஐபிஎஸ் மாற்றம் எதனால நடந்தது? தாங்கள் செய்யக்கூடிய திட்டங்களினுடைய தகவல்கள் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு போய் சேர்ந்தது, அதனாலதான் இது ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்றதுனாலதான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. சுப்ரியா சாகு வரைக்கும் அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இன்னைக்கு காலையில மாநகராட்சியினுடைய அதிகாரிகள் 6 பேர் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றப்போ எப்ப விஷயம் தெரியுதோ அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க. எப்ப லூப் ஹோல் இருக்கோ, எப்ப யாராவது திமுக ஆதரவா இருக்காங்களோ அது தெரிஞ்ச உடனே நடவடிக்கை எடுக்கிறாங்க. தாவேகா நடவடிக்கை எடுக்கிறத பத்தி கேட்கல. இப்ப நீங்க வந்து பாஜக ஏன் இந்த குதிரை பேரத்தின் மீது நடவடிக்கை எடுக்கல அப்படின்றத நான் சொல்றேன். இந்த குதிரை பேரம் அப்படின்னு முதல்ல அமமுக சொன்னாங்க, அதிமுக சொன்னாங்க, திமுக சொன்னாங்க, எல்லாரும் சொன்னாங்க. ஆனா அந்த காலகட்டத்துல பாஜக ஏதாவது குதிரை பேரம் வாயே திறந்தாங்களா? அடுத்தது
கேஸ் போடுறது இல்ல ஒருத்தர் அரெஸ்ட் பண்றது உள்ள தள்ளுறது அப்படின்றது பெரிய விஷயம் கிடையாது. கேஸை ப்ரூவ் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா அசிங்கப்பட்டு போவாங்க. இன்னி வரைக்கும் அண்ணன் ஆராசா என்ன சொல்லிட்டு இருக்காரு, 2G கேஸையே பார்த்தவங்க நானே வந்து ஆர்கியூ பண்ணிட்டு வெளில. சூப்பர் பாயிண்ட் சார். அப்போ ஆராசா புனிதர், 2G ஊழல் நடக்கல, அந்த ஃபிகர் 2 லட்சம் கோடிங்கிறது உண்மை கிடையாது உங்க பார்வையில் அப்படிதான் சார்? மறுபடியும் நீங்க வந்து நான் இப்படி சொன்னா உடனே அப்படியான்னு கேட்க, நீங்க உதாரணம் சொல்லும் போது எடுத்துக்கிறீங்க, ஆதாரங்கள் இல்ல, மனிதன் புனிதர் ஆராசா அப்படிதானே நீங்க எடுத்துக்கணும், அப்படிதானே எடுத்துக்கணும் நீங்க. இப்ப நீங்க அந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் as of now அவர் வந்து acquitted. தண்டனை கொடுக்கப்பட்டால் மட்டும்தான் ஒருத்தர் குற்றவாளியான்னு சொல்ல முடியும். அதுதான் சட்டம். தண்டனை கொடுக்காதவரை குற்றவாளின்றது பெர்செப்ஷன் மக்களுடைய மனசுல, அதுக்கு யாரும் தடை போட முடியாது. சட்டத்தின் பார்வையில் அவர் வந்து நீங்க குற்றவாளின்னு சொல்ல முடியாது. இன்னி வரைக்கும் பல பேர் பாத்தீங்கன்னா 2G ராஜா, அந்த சட்டத்தின் பார்வையில் ஆதாரங்களை எடுக்க வேண்டிய பொறுப்பு தமிழக அரசா மத்திய அரசா? ஐயோ ராம்சே, நான் சொல்றத முதல்ல புரிஞ்சுக்கங்க. இதுல நீங்க கேஸ போட்டீங்கன்னு சொன்னா மறுபடியும் தாவேக்காக்கு ஒரு ஹைப் கொடுக்கிற மாதிரி அர்த்தம், புரியுதுங்களா? ஏன்னா அதனால என்னமோ நடந்துட்டு போகுது, இல்ல நம்ம ஆதரவா இருப்போம். ஆதரவுன்றது வேற, நடவடிக்கை எடுக்காதது வேற. நீங்க ஒரு கேஸ் ரெஜிஸ்டர் பண்றீங்க, சமக்ர சிக்ஷா அபியான் திட்டத்துக்கு ஒரு நிமிஷம் பெண்டிங். நீங்க ராஜ்மோகன் போறாரு, நீங்க டைக்ரஸ் ஆகாதீங்க. இப்ப நான் இப்ப கேக்குற கேள்வி சொல்லுங்க. இப்ப நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணணும்னா முகாந்திரம் வேணும். முதல்ல இந்த மாதிரி குதிரை பேரம் நடந்திருக்கு அப்படின்னா யாரு கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணணும்? லா அண்ட் ஆர்டர்ன்றது ஸ்டேட் சப்ஜெக்ட். சூப்பர் பாயிண்ட் சார். இப்போ தன்னோட கட்சிக்கு ஆள் குதிரை பேரத்துல வந்தாங்கன்னு அந்த கட்சியினுடைய தலைமையும் காவல்துறையும் ரெஜிஸ்டர் பண்ணாதான் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க முடியும். மத்திய அரசு வந்து தானா முன் வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ண முடியும். சூப்பர்ல எனக்கு பதில் சொல்லுங்க. இடி வரணும்னா பிரெடிகேட் அஃபென்ஸ் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சொல்ற லாஜிக் ஓகே. சிபிஐ இங்க வந்து அந்த ஆட்டோமேட்டிக் பர்மிஷன் அப்படின்றது தமிழகத்துல கிடையாது. அப்படியே சிபிஐக்கு இந்த பர்மிஷன் இருந்தாலும் முதல்ல ஒரு புகார் வரணும். அதை வந்து அவங்க பிரிலிமினரியா இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க, இதுல ஆதாரம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அவங்க வந்து இது பண்ணி அவங்க இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிப்பாங்க. இப்போ நீங்க அதிமுக எடுத்துக்கங்களேன், இந்த மாதிரி குதிரையெல்லாம் வாங்கிட்டு போறாங்க அப்படின்னா ஆதாரம் வேணும் ராம்சு. பல விஷயங்கள் நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தாலும் ஆதாரம் இல்லாம, இப்போ நீங்க திமுக ஊழல் கட்சி அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா முதலமைச்சர் என்ன சொன்னாரு, இதுவரைக்கும் திமுக அமைச்சர்கள் மீதான குற்றம் எதுவும் நிரூபிக்கப்படவில்லைன்னு சொன்னாரு. அவ்வளவுதான் நானும் சொல்றேன். நான் அவங்க புனிதர்னு சொல்லல, ஊழலே பண்ணலன்னு சொல்லல, நிரூபிக்கப்படவில்லைன்னு சொல்றேன். அப்படி நிரூபிக்கணும்னா நீங்க சரியான முறையில இன்வெஸ்டிகேட் பண்ணணும். இதுல இந்த மாதிரி குதிரை பேரம் அப்படின்னும் போது அந்த குதிரைகள் தான் சாட்சி சொல்லணும். சரியான முறையில யார் இன்வெஸ்டிகேட் பண்ணணும்? முதல்ல அந்த கம்ப்ளைண்ட், அந்த கம்ப்ளைண்ட் எங்க கொண்டு போறது அப்படின்றது மத்திய அரசாங்கம் டைரக்டா எடுத்த உடனே எல்லாம் வந்து இங்க கேஸ போட முடியாது. ரைட்டா? இப்ப சொல்லுங்க, நீங்க வந்து நடவடிக்கை இப்ப நான் ஒண்ணு சொல்லிட்டேன். கீர்த்தனா அவர்கள், ராஜ்மோகன் அவர்கள் 2 பேரும் வந்து சொந்த பாஸ்போர்ட்ல வெளிநாடு போயிட்டு வந்தாங்க அப்படின்ட்டு எக்ஸ்பிளனேஷன் கேட்டுக்கிறாங்க. இதுக்கு என்ன சொல்றீங்க? இது ஆதாரபூர்வமா இருக்குது. அவங்க டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்ல தான் போனோம், ஏன்னா அங்க அமைச்சர்களா எப்படி நீங்க போனீங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இப்ப இதுக்கு என்ன சொல்வீங்க? இதுக்கு உங்ககிட்ட பேப்பர் இருக்குது. ரைட்டா? பேப்பர் இல்லாத விஷயத்துல ப்ரொசீட் பண்றது அப்படின்றது ரொம்ப ரொம்ப அசிங்கம். நாளைக்கு ஒரு தேர்தல் வைக்கலாம், மேஜிக் நம்பர் 118ன்னா அதுக்கு கம்மியா எவ்வளவு வந்தாலும் யார் மேக்ஸிமம் எடுத்திருக்காங்களோ அவங்க என்ன வேணா பண்ணி மற்ற எம்எல்ஏக்களை வாங்கிக்கலாம். எவிடன்ஸ் இல்லைன்னா ஒண்ணும் வந்தாங்க மத்திய அரசு. அதுதான் சட்டம். அதுதான் சட்டம். நான் வந்து எப்பவுமே லீகலா போறவன், லாஜிக்கலா போறவன். உங்களுக்கு இப்ப இவ்வளவு ஏங்க மக்களுக்கு தெரியாத யார் யாரெல்லாம் ஊழல் பேர் வழி அப்படின்னு சட்டம் நடவடிக்கை எடுக்கிறது இருக்கட்டும். மக்களை நான் கேட்கிறேன், எல்லாம் வந்து ஐயோ இந்த ஆட்சி வந்தா ஊழல்வாதிகளுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கேக்குறீங்களே, அந்த ஊழல்வாதிகள் மறுபடியும் எலெக்ஷன்ல இருக்கும்போது ஏன் ஓட்டு போறீங்க? இதுக்கு யாராவது பதில் சொல்லுவாங்களா? அப்புறம் அதனாலதான் வைகோ மாதிரியானவர்கள்லாம் வந்து இன்னும் அரசியல்ல இருக்காங்க. ஊழல்னு சொல்லல, அன்னைக்கு அவங்க ஊழல் பண்ணும்போது பார்த்துட்டு சும்மா இருந்துட்டு கூட்டணி தர்மம் சொல்லிட்டு இன்னைக்கு வந்த உடனே அவங்க ஊழல் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஏங்க அப்ப அன்னைக்கு ஏங்க சும்மா இருந்தீங்கன்னா கூட்டணி தர்மம்னு சொன்னா நம்ம ஏத்துக்கினா அவருக்கு ஓட்டு போட போறோம். அது அவருக்கு தெரியும், அரசியல்வாதிகளுக்கு எல்லாருக்கும் தெரியும். முன்னாடி திமுக அரசு இருந்த வரைக்கும் வந்தே மாதரம் அந்த பாடல் பாடப்படுவது அப்படிங்கிறது பாடவே இல்லை. பல இடங்கள்ல அதை முடியவே முடியாதுன்ற மாதிரி மறுத்தாங்க. இப்போ அந்தப்போ முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து, இரண்டாவதாக அந்த பாடல்ன்ற மாதிரி வச்சிருக்காங்க. இது மத்திய அரசினுடைய இம்ப்ளிமெண்ட் அழுத்தம். ஆனா அதை செஞ்சிருக்குது தாவேக அரசு. இது இணக்கத்துக்கான ஒரு பாயிண்டா எடுத்துக்க கூடாதா வேண்டாமா? பிப்ரவரியில தான் அந்த சர்க்குலர் இஷ்யூ பண்ணாங்க, இந்த மாதிரி கவர்னர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகள் எல்லாம் இது வந்து கட்டாயமா பாடணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அந்த எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணி அந்த எலெக்ஷன் எல்லாம் வந்துருச்சு.
அதனால ஏதோ திமுக செய்யல, தடுத்து நிறுத்திட்டாங்க, இவங்க தான் பண்ணாங்க அப்படின்றத என்னால ஏத்துக்க முடியாது. ஒருவேளை திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்திருந்து அப்போ இந்த சிக்கல் வந்திருந்ததுன்னா அவங்க என்ன பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்திருக்கணும். அதனால அதுல பெனிஃபிட் ஆஃப் டவுட் யூ ஹேவ் டு கிவ் டு தாவேகா. இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் இருக்கும். ஏன் கேரளாலையும் பண்ணாங்க. ஆனா என்ன, அங்க அந்த ஏற்கனவே டெலீட் பண்ணியிருந்த போர்ஷனை டெலீட் பண்ணிட்டு பாடினாங்க, அவ்வளவுதானே தவிர மற்றபடி அங்கேயும் வந்தே மாதரம் பாடினாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி திமுக ஆட்சியில கூட பாடினாங்க அப்படின்னு இவங்க தரப்புல சொல்லியிருந்தாங்க. சரி விடுங்க, இப்ப அதை பாடுறதுன்னா உங்களுக்கு என்ன ஆயிப்போச்சு? இப்போ அந்த அண்ணன் சு வெங்கடேசன் சொல்லுவார், இந்த மாதிரிலாம் திணிக்கிறீங்க அப்படின்னு. சரி ரைட்டு, அப்ப கூட்டணி விட்டு வெளில போங்க. போவீங்களா? பாஜக வந்துடும், அதனால ஆதரவு கொடுக்கணும்னு சொல்றீங்க. அப்ப அவங்கள வச்சுதான் பாஜக அவங்களுடைய கொள்கைகளை எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னு சொல்றீங்க. அப்ப நீங்க கூட்டணியில இங்க அவர்களை தாங்கி பிடித்துக் கொண்டு இருப்பதால் தானே பாஜக அவங்களுடைய அஜெண்டாவை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. நீங்க வெளில வந்துட்டீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாதுல்ல. இப்படி பார்க்கலாமா சார்? என்னன்னா 2029 வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் தாவேகாவோடு பாஜக கூட்டணி ஏன் வைக்க கூடாது? பலமா இருக்காங்க, ஆட்சியில் இருக்காங்க, செல்வாக்கு நிறைய இருக்கு, 234 தொகுதிகளையும் விஜய் இருக்காரு, ஈஸியா ஜெயிக்கலாம், பாஜக மலரும் தமிழ்நாட்டில் அப்படிங்கிறதுக்காக பாஜக கணக்கு போடுகிறதா? இல்ல திமுகவோட அலையன்ஸ் பேசி நிக்கிறாங்க. நீங்க என்ன டகால் இப்ப தாவேகா? அது கேட்டா நீங்க வேற ஏதாவது சொல்லுவீங்க. அப்ப இதுல திட்டுதே திமுகவா, அதுக்கு என்ன சொல்றேன் அப்படிம்பீங்க. சரி, தாவேகா பாஜக அலையன்ஸ் அது அவங்களுடைய விருப்பம். அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்னா அப்ப ஜனங்களை தான் கேட்கணும். என்னங்க பாசிசம்னு சொல்லிட்டு ஒன்னா சேர்ந்துக்கிறாங்க, ஓட்டு போட்டுக்கிறீங்களான்னு கேட்டா மக்கள் கிட்ட ஏதாவது பதில் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆப்ஷனே கிடையாது. மக்களை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்னே சொல்லிட்டா, செகண்ட் வேர்ல்டு வார்ல யாங் அப்படின்னு ஒருத்தர் 1944 நினைக்கிறேன், ஜெர்மன் மிலிட்டரி யூனிஃபார்மோட பிரான்ஸ்ல சண்டை போட்டுட்டு இருக்காரு. அவர் அமெரிக்கன் பிரிட்டிஷ் போர்சஸ் அரெஸ்ட் பண்றாங்க. இந்த யாங் கோங் ஜாங் ஹங் நினைக்கிறேன் அவர் ஃபுல் நேம். அவரு 24 வயசு சின்ன பையன், ஜெர்மன் யூனிஃபார்ம். அவரை பார்த்த உடனே அவர் ஜாப்பனீஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க, ஏன்னா ஜெர்மனுக்காக சண்டை போடுறது. கடைசியில பார்த்தா அவர் கொரியனா. ஏங்கடா இங்க சண்டை போடுற அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, அவருடைய 18 வயசுல ஜப்பான்காரன் என்ன பண்றான், மஞ்சூரியால சண்டை போடுறதுக்காக இவருக்கு ஜப்பான் யூனிஃபார்மை போட்டு வா சண்டை போடு அப்படின்னு கூப்பிட்டு போறான். அதற்கு பிறகு ரெட் ஆர்மிக்கும் அங்கேயும் சண்டை வருது. அவங்க என்ன பண்றாங்க, கிட்டத்தட்ட 6 லட்சம் அந்த ஜாப்பனீஸ் சோல்ஜர்ஸ் அவங்களை அரெஸ்ட் பண்ணி சைபீரியாவுக்கு ஃபோர்ஸ்டு லேபர்னு கொண்டு போய் விடுறாங்க. அதுல வெரி ஃபியூ தான் பழைக்கிறாங்க, மற்றபடி எல்லாம் செத்து போயிடுறாங்க. இதுல என்ன ஆயிப்போச்சு, ஜெர்மனியோட சண்டை போடணும், ஆனா அவங்க ஆபரேஷன் பார்பரோசா வந்துட்டாங்க இல்லையா. அதனால என்ன பண்றாங்க, சரி மிச்சம் மீதி இருங்களா ஏதாவது கொஞ்சம் கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த யாங் காங் ஜோங் ஹங் இருக்காரு பாருங்க, அவரை கூட்டியாந்து அவருக்கு ரஷ்யன் யூனிஃபார்மை போட்டு உக்ரைன்ல போய் சண்டை போடுன்ட்டாங்க. அவரு உடனே ரஷ்யன் யூனிஃபார்ம் போட்டு டொப்பு ஜெர்மனிக்கு எதிராக சண்டை போட்டு நிற்கிறாரு. அங்க என்ன பண்றாங்க, ஜெர்மன் போர்சஸ் இவங்களை அரெஸ்ட் பண்ணி தூக்கிட்டு போடுறாங்க. அங்க கொண்டு போய் ஜெயில போட்டு வச்சிருக்கும் போது, ஆஹா நமக்கு அங்க தேவைப்படுது அப்படின்னு சொன்னாங்க. நீங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெட் ஆர்மி யூனிஃபார்மை தூக்கி போட்டு, இந்த ஜெர்மன் யூனிஃபார்ம் நீ இன்னில இருந்து நீ ஜெர்மன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த யூனிஃபார்மை கொடுத்து இவங்க துப்பாக்கியை கொடுத்து பிரான்ஸ்ல கொண்டு போய் விடுறாரு. அங்க அவர் என்ன பண்றாரு, பிரிட்டனை எதிர்த்து சண்டை போடுறாரு. அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணப்பட்டு அதுக்கப்புறம் அந்த செகண்ட் வேர்ல்டு வார்லாம் முடிஞ்ச பிறகு பிரிட்டிஷ் ஜெயிலில் கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறமா அவர் அமெரிக்கா வந்துடுறாரு. வந்தவர் தான் யாரு என்ன ஏதுன்னு ஒன்றும் சொல்லலை. அதுக்கப்புறம் அவருடைய 72வது வயசுல 1992 இல்லினாய்ஸ்ல அவர் காலமாகினார். அவருக்கு ஏதாவது சாய்ஸ் இருந்ததா லைஃப்ல? கொரியால இருந்தவரை ஜப்பான்காரன் பிடிச்சி நீ இனிமே ஜப்பான் அப்படின்னு சொல்லிட்டான். அவனை ரஷ்யாக்காரன் புடிச்சிட்டு போயிட்டு நீ இனிமே ரஷ்யன் அப்படின்ட்டான். அவனை ஜெர்மன்காரன் புடிச்சிட்டு போயிட்டு நீ ஜெர்மன் அப்படின்ட்டான். அவனை பிரிட்டிஷ்காரன் புடிச்சிட்டு போயிட்டு கடைசியில் அவன் அமெரிக்கன் இங்க அமெரிக்கால செத்து போயிருக்கான். பாவம் அந்த பையன் 72 வயசு. இன்னைக்கு அந்த மாதிரி நிலைமையில தான் நாம இருக்கோம். யார் யாரோட அலையன்ஸ்ன்றதை நாம டிசைட் பண்ற இடத்துல இல்ல. கொள்கைன்னு சொல்றீங்களா, உங்களுக்கு என்ன கொள்கைன்னு நம்ம அரசியல்வாதிகளை பத்தி கேட்கிறோம். நமக்கு என்ன இருக்குது? நாம இனி சொல்றோம்ல, திமுக பாஜக சேரக்கூடாது, என்னங்க அது அவங்க சனாதனத்தை ஒழிப்போம்னு சொல்றாங்க, இவங்க இது மாதிரி சொல்றாங்க அப்படின்லாம் வீரவசனம் பேசிட்டு நாளைக்கு அவங்க சேர்ந்தா என்ன ஜனங்க ஓட்டு போடாம இறந்துட போறாங்க. இப்ப திமுக அதிமுக சேரக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்ப அதிமுக தாவேகா சேரலாமா? அப்படிதானே பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து எங்களுக்கு எதிராக சதி பண்றாங்க அப்படின்னு தாவேகால சொல்லின்னு, அப்ப அதிமுகவை நீங்க 70% வந்துச்சு 30% வந்துச்சு அப்படின்னு இந்த மழை நீர் வடிகால் மாதிரி பர்சன்டேஜ் சொல்லிட்டு இருக்கிறீங்க.
அது மட்டும் எந்த விதத்துல யோகியம்? இவர் சொல்றாரு தாவேகா திமுக ஒரே அணியில் இணைய வேண்டும் அப்படின்றாரு திருமா அவர்கள். இது மட்டும் எந்த விதத்துல நியாயம்? இப்ப சொல்றாங்களே, சரி திமுக தீய சக்தி, அதிமுகல இருந்து நாங்க எடுத்துக்கிறோம் சொல்றீங்க, அப்ப திமுகல இருந்து வரவங்க எல்லாம் சேர்த்து நிக்கிறீங்க. அதுவும் பெரிய பெரிய தலை அவங்களோட பசங்களை வாரிசுகள்லாம் நீங்க உங்க கட்சியில சேர்த்து நிக்கிறீங்களே, இது எந்த விதத்துல நியாயம்? இதுதான் அரசியல். இது ஜனங்க கேள்வி கேட்கணும், நாம கேள்வி கேட்டு பிரயோஜனம் இல்லை. என்ன நீங்க பாட்டுக்கு ரொம்ப நாங்கெல்லாம் அவ்வளவு இதுவாகும் சொல்லிட்டு அவங்க எல்லாம் கோடி கோடியா சேர்த்து வச்சுருக்காங்க, அவங்களெல்லாம் கட்சியில சேர்த்துக்கிட்டு நீங்க என்ன தூய் ஆட்சி கொடுக்க போறீங்களா, யாரை ஏமாத்துறீங்க அப்படின்னு ஜனங்க கேட்கணும். அவங்க யாரும் கேட்க போறது கிடையாது. கேட்காத வரைக்கும் நீங்க நானும் மாத்தி கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்போ அரசு சரியா செயல்படணும், 5 ஆண்டுகள் போகணும் அப்படின்னா மத்திய அரசினுடைய அனுகிரகம் வேணும், சப்போர்ட் ஏதாவது இருந்தாதான் சில பிரச்சனைகள்லாம் இல்லாம ஃபண்டு ஃப்ளோ இருந்து கரெக்டா போக முடியும். ஸோ தாவேகா இதுவரைக்கும் பாஜகவை எதிர்த்தோ அல்லது சில விஷயங்கள் முரணாகவோ செய்யல அப்படிங்கறத வச்சு இவங்க அணுகுறாங்கன்னு எடுத்துக்கலாமா? அப்படியாவது எடுத்துக்கலாமா? இந்த மாதிரி மத்திய அரசோட ஆதரவு தேவை அப்படின்றதெல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன். தேவையில்லாம அவங்களோட உட்காந்து தகராறு பண்ணிருக்காதுங்க சொல்றேன். என்ன அப்ப வாய்க்கா தகராறா? நமக்கு அவங்களுக்கும் எதுவா இருந்தாலும் சட்டப்பூர்வமா கிடைக்க வேண்டியது கிடைக்கும். நைனா நாகேந்திரன் ஒவ்வொரு தரம் டெய்லி அறிக்கை விடுறாரு, திட்டுறாரு. நான் சொல்றேன், நான் இப்போ சட்டப்பூர்வமா உங்களுக்கு அந்த ஜிஎஸ்டியில அந்த அப்போர்ஷன்மெண்ட் இருக்கு, ஒவ்வொன்றும் இந்த ஃபினான்ஸ் கமிஷன் ஃபார்முலா இருக்குது. இதை எந்த ஒரு மத்திய அரசு நீனா எதிர்கட்சி என்ன எதிர்த்து பேசி நிற்கிற, வந்தே மாதிரம் பாட மாட்டேன்ற, அப்போ இவங்களுக்கு கொடுக்க வேண்டியது அந்த டெவல்யூஷன் ஃபண்ட் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படிதான் ஃபண்ட் இருக்கு, எஜுகேஷன் ஃபண்ட் நிறுத்தி வச்சிருக்கீங்க. பாருங்க, மறுபடியும் அதை இதையும் கம்பேர் பண்ணாதீங்க. அந்த சமக்ர சிக்ஷா நிதி அப்படின்றது வாயில கூட வரமாட்டேங்குது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்கீம் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணா அது உங்க வீட்டுல நாங்க டாய்லெட் கட்டுறதுக்கு காசு கொடுக்குறோம் அப்படின்றேன். நான் டாய்லெட்லாம் கட்ட மாட்டேன், நான் சொம்பு தின்னு தோப்புக்கு தான் போவேன், எனக்கு காசை கொடுனா கொடுப்பாங்களா? அந்த மாதிரி இது ஒரு ஸ்கீம் அப்படின்னு சொல்றாங்க மத்திய அரசாங்கத்தில். இந்த ஸ்கீமை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா அதுக்கான நிதியை கொடுக்குறோம். அப்ப அந்த 5,000 கோடி ரூபாய் வாங்கி சமூக சிக்ஷால என்ன சொல்றாங்களோ அதை செஞ்சுட்டாங்க அப்படின்னா 2 பேரும் இணக்கம்னு ஒத்துக்கலாமா? இணக்கம்னு கிடையாது, நம்ம ஊர் ஸ்கூல தானே அப்கிரேட் பண்ண போறீங்க நீங்க. இப்போ திமுக அதை செய்யலையே, அதை தான் நான் சொல்ல வரேன். இதுதான் தேவையில்லைன்னு சொல்ல. நீங்க இன்னொன்னு சொன்னீங்க, மத்திய அரசோட ஆதரவு இருந்தாதான் அப்படின்னு. ஆதரவு இல்லாம எதிர்ப்பு நிலை எடுத்துக்கினே அவங்க 1000 ரூபாய்லாம் கொடுத்தாங்கல்ல. அதனால நீங்க அவங்களோட அஹாஹாஹா நீங்க சொல்றதெல்லாம் செய்யறோம் அப்படின்னு போனாலும் அவசியம் கிடையாது. சட்டப்படி என்ன இருக்கோ அதை நாங்க செய்யறோம், அதை நாங்க பண்றோம் அப்படின்னு சொன்னா பிரச்சனையே கிடையாது. அது இல்லைன்னும் போதுதான் சிக்கல் வருது வச்சுக்காங்க. அடுத்தது, இன்னைக்கு மும்மொழி கொள்கைக்கு நாங்கள் எதிர்ப்பு அப்படின்னா, அதோ நம்ம இன்னைக்கு பாடநூல் நிறுவன தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கின்றாரு அண்ணன் லயோனாமணி அவர்கள் ரொம்ப அழகா சொன்னார். என்ன உதாரணம் தெரியுமா? இங்கிலீஷ் பீஸும் வேணாண்டி, இந்தி திணிப்பு வேணாண்டி, கரகாட்டம் ஆடிக்கிட்டு தமிழில் பாடேண்டி அப்படின்னு. வெரி குட். ஸோ இந்தி திணிப்பு வேணான்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு கடகடன்னு என்ஓசி குத்துனுக்குறாங்க. அங்க எத்தனை மொழி இருக்குது? 3. அவங்க நடத்துற ட்ரஸ்டிலே இவ்வளவு நாளா திமுகவை சொல்லியிருந்தா, இப்ப தாவேகாவையும் சொல்லணும். அவங்க நிர்வாகிகள் தலைவர்கள் அவங்க நடத்துற பள்ளிகள் எல்லாம் எத்தனை மொழி இருக்குது, ஏன் சிபிஎஸ்இ போனாங்கன்னு நம்ம கேட்கறோம்ல. அப்ப மும்மொழி கொள்கை வானான்றது இந்த அரசு பள்ளியில ஏழை எளிய மாணவர்கள் அவங்களுக்கு மட்டும் வானம். உங்ககிட்ட காசு நிறைய இருந்ததுன்னா நீ இந்தி கத்துக்கோங்க. அவர் சொல்லுவாரு, நீங்க கோவா போங்கோ, பெங்களூர் போங்கோ, எக்கடிக்கினாலும் போங்கோ, உங்க சந்தோஷம் உங்களுக்கு, என் பொண்ணு சந்தோஷம் இன்னைக்கு அப்படின்ற மாதிரி. பணம் இருந்ததுன்னா நீ கத்துக்கோ, எவ்வளவு லாங்குவேஜ் வேணா கத்துக்கோ. பணம் இல்லையா அவ்வளவுதான், அத்தோட நிறுத்திக்கோ அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. இதுல இணக்கம் எங்க வந்தது? இணக்கம். அதனால இணக்கமா போனாலும் அவசியம் கிடையாது. தேவையில்லாம முரண்டு பிடிச்சிட்டு பாத்தீங்களா நான் யார் தெரியுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வேலைக்கு ஆகாது. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். மிக நன்றி சார், பல்வேறு தகவல்களுக்கு நன்றி. நன்றி ராம். மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட நன்றி.